to my channel. நான் உங்க சுபா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோம்மேட் ஃபேஸ் பேக் தான் வந்து பார்க்க போறோம். ஒரு DIY பார்க்க போறோம். ஸோ நான் இந்த வெக்கேஷன் முடிஞ்சு வந்து ஒரு 15 to 20 டேஸில் என் ஃபேஸ் ஃபுல்லாக இந்த டேன் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டேன். எதனால பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணனால. ஒன்று வந்து இப்போ நான் காமிக்க போகிற ஃபேஸ் பேக்கு, இன்னொரு ஃபேஸ் பேக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ஃபேஸ் பேக்கு நான் வாங்கி யூஸ் பண்ணது. ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு தடவை தான் யூஸ் பண்ணேன். டோட்டலாக ஒரு 20 டேஸில் எனக்கு டேன் வந்து ஃபேஸில் இருந்தது டோட்டலாக வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. பட் இந்த ஃபேஸ் பேக் நான் கையிலலாம் வந்து யூஸ் பண்ணல. ஸோ கையில் வந்து அந்த டேன் வந்து அப்படியே இருக்குது. ஸோ இதுலேருந்தே வந்து தெரியும் இந்த ஃபேஸ் பேக் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஃபேஸ் பேக் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீட்ரூட் பவுடர் எடுத்துக்கலாம். ஸோ என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ப் குட்னஸ்ஸு. பீட்ரூட்டில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கனால பிக்மெண்டேஷன் வந்து க்யூர் பண்ணும். அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்கின் வந்து நல்லா ஃபேர் ஆகும், நல்ல காம்ப்ளெக்ஷன் கொடுக்கும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து பார்த்தோன்னா வந்து லிக்வரைஸ் பவுடர், அதிமதுரம் பொடி. இது வந்து பார்த்திங்கன்னா மெலனின் ப்ரொடக்ஷன் வந்து கம்மி பண்ணும். அதனால டேன் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகும் ஸ்கின்லேருந்து. தேர்ட் இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆவாரம் பூ பொடி. இது ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தோன்னா ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். அதே மாதிரி ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வந்து ஆரஞ்சு பீல் பவுடரு. ஸோ இதுலேயும் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கனால கொலாஜன் ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணும். இது யூஸ் பண்ணிகிட்டே வந்தோன்னா ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆயிரும். ஸ்கின் ரொம்ப யங்காக வந்து வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பீட்ரூட் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆவாரம் பூ பவுடர் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது லிக்வரைஸ் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து ஆரஞ்சு பீல் பவுடரும் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒவ்வொரு தடவையும் வந்து நீங்கள் கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். இல்லாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியும் வந்து வச்சுக்கலாம். நான் இந்த ஃபேஸ் பேக் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இது வெளியே வச்சாலும் ஆக்சுவலி ஒன்றுமே ஆகாது. இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 100% நேச்சுரல். இதில் எந்த கெமிக்கல்ஸும் இல்லை. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணும்போது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இந்த ஃபேஸ் பேக் பவுடர் வந்து போட்டுட்டு அது கூட வந்து தேவையான அளவு வந்து மில்க் வந்து ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் நம்மளுக்கு ஃபேஸ் பேக்கு. இப்போ நம்ம கையில் வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து ரெடியாக இருக்குது. பயங்கர மனமாக இருக்குது இந்த ஃபேஸ் பேக்கு. ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து இப்போ என்னோடய ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இது காயருக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். நான் இது வந்து ஒரு 1/2 hour 30 மினிட்ஸ் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணலான் இருக்கேன். ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின் ஒரு வேளை யூஸ் பண்ணுறீங்கன்னா இது கூட கொஞ்சம் தேனும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது பசங்க பொண்ணுங்க 2 பேருமே வந்து யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் பேக்லாம் வந்து பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் காமன். பொண்ணுங்க யூஸ் பண்ணுறதுலாம் பசங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டுலாம் இல்லை. அதே மாதிரி இந்த ஃபேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து பியூர் அண்ட் நேச்சுரல். அதனால வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு வந்து ட்ரை பண்ணுறீங்கனாலும் இந்த ஃபேஸ் பேக் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். பட் நீங்களும் சரி டெய்லி பேசிஸில் வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணாதீங்க. வீக்லி வந்து ட்வைஸ் யூஸ் பண்ணால் போதும். இல்லாட்டி உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே ட்ரை ஆயிரும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து ஒரு 1/2 hour வச்சுட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து ரிசல்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ வந்து நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ இந்த ஸ்டேட்டில் தான் இருக்குது. நான் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி தான் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணேன். இந்த ஃபேஸ் பேக்குக்கு கண்டிப்பாக வந்து சோப் ஆர் ஃபேஸ் வாஷ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் இது வந்து ஜஸ்ட்டு டேன் ரிமூவல், பிரைட்டனிங் அண்ட் டேன் ரிமூவல் ஃபேஸ் பேக்குங்கிறதுனால நீங்கள் தாராளமாக வந்து சோப் ஆர் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணலாம். நான் இப்போ லிப்ஸ்டிக்கெல்லாம் வந்து போட்டுட்டு வரல. இது வந்து இந்த லோரியலோட லிப் ஸ்டெயினு. ஸோ இது அப்படியே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் இந்த ஸ்டெயின் அப்படியே இருக்கும்.
ஃபேஸ் வந்து நல்லாவே வந்து ப்ரைட்டாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஃபேஸ் பேக் தான் நான் யூஸ் பண்ணி டேன் வந்து ரிமூவ் பண்ணேன். ஸோ இது வந்து சம்மருக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ until we meet in the next video, see you, take care, bye bye.